Hi Yuvraj. First, unga company pathiyum, ungala pathiyum konjam explain பண்றீங்களா? I'm a mutual fund distributor. I've been in this business for the last 5 years. So இதுக்கு முன்னாடி I was working as a relationship manager in a company. And now I have joined Actinu as a managing partner. Me and my partner Shantanu, so who's the founder of Actinu LLP. So we're going to take this from here. What inspired you to start this business? Like, எங்க இருந்து உங்க business start பண்ணலாம்ன்ற ஐடியாலஜி கிடைச்சது? So over the last 5 years of experience, நான் பார்த்த வரைக்கும் most of the companies or most of the distributors were just trying to sell a product. அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு இவங்க விற்கணும்னு நினைக்கிற ஒரு ப்ராடக்டை விற்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அது அந்த கிளைண்ட்டுக்கு மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாதா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது சூட் ஆகுமா, சூட் ஆகாதா அப்படின்றது எதையுமே திங்கே பண்ண மாட்டாங்க. இது ஜென்ரலாக இப்போ நான் பார்த்த வரைக்கும் அக்ராஸ் சவுத் இந்தியா ஒரு அக்ராஸ் இந்தியா நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ப்ராடக்ட்டுமே தப்பான ப்ராடக்ட் கிடையாது. த கொஸ்டின் இஸ் இட் டஸ் இட் சூட்ஸ் ஃபார் மீ ஆர் நாட். இது எனக்கு செட் ஆகுமா ஆகாதா, என் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றதான் இதில் கேட்ச். ஸோ இதை நிறைய பேர் திங்கே பண்ணுறதில்ல. நான் ஏன் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரணும்னு நினச்சேன் அப்படின்னா, நான் கிளைண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராடக்டை விற்கிறவனா இல்லாமல் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவனா இருக்கணும். ஸோ அந்த சொல்யூஷன் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக டெய்லர் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட வியூ. அண்ட் என்னோட பார்ட்னர் சாந்தனு, ஆக்டினியோட ஃபவுண்டர், ஆல்சோ வி போத் ஆர் ஆன் சேம் லைன் ஆர் சேம் பேஜ் இதை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாங்கள் இது வரைக்கும் ஐ கேன் ப்ரௌட்லி சே நான் எந்த ஒரு தப்பான ப்ராடக்டையோ ஆர் எந்த ஒரு தப்பான அட்வைஸையோ ஓவர் த லாஸ்ட் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த ஒரு கிளைண்ட்டுக்குமே கொடுத்ததில்லை. அண்ட் சாந்தனும் அப்படி தான். அவ்வளோ டிஐஒய் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ எதுக்கு எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? அண்ட் வை கான் தே இன்வெஸ்ட் ஆன் தேர் செல்ஃப்? லைக் ஓனா பண்ணாம ஏன் உங்ககிட்ட வரணும்? ஸோ இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணலாம். அதில் தேர் இஸ் நோ நத்திங் ராங் ஆர் நோ ஹார்ம். பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 9 to 5 ஜாப்ல இருப்பாங்க, ஆர் அவங்களோட ஓன் பிஸ்னஸ், ஆர் தே ஹாவ் தேர் ஓன் திங்ஸ் டு டூ. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களால ஃபர்ஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்வெஸ்டிங் இட்ஸ் ஜஸ்ட் நான் பார்க்குறேன், இதை படிக்கிறேன், அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறேன்றது கிடையாது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். நீங்கள் அதை பற்றி படிக்கணும், ட்ராக் பண்ணணும். இதில் எனக்கு தெரிஞ்ச நிறைய டிஐஒய் இன்வெஸ்டர்ஸ் நிறைய கம்பெனிஸ் அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக பிக் பண்ணுவாங்க. பட் அதில் 2 ஆஸ்பெக்ட் நடக்கும். ஒன்று, அவங்க கரெக்டான சைஸ்க்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லைக் லெட்ஸே ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், அதில் அவங்க அதை கரெக்டாக ஃபைன் பண்ணுவாங்க, அதில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க போர்ட்ஃபோலியோலேருந்து என்ன டிசைட் பொசிஷன் வாங்கணுமோ அதை பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட். 2வது ஆஸ்பெக்ட், அவங்க தே ஆர் ப்ரோன் டு டேக் எமோஷனல் டெசிஷன்ஸ். பிகாஸ் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு பேக்கப்பாக இருக்க மாட்டாங்க, யாருமே உங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வாங்குற கம்பெனியோ இல்லை நீங்கள் வாங்குற மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு 20% வால்டிலிட்டியில் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு என்ன நான் கொடுத்த ஒரு அட்வைஸ்ல இது நடக்குது அப்படின்னா, எனக்கு ஸ்டில் அந்த ஐடியா மேலே ஒரு கன்விக்ஷன் இருக்குன்னா, ஐ வில் சே மை கிளைண்ட் தட் சார், இது ஷார்ட் டேர்ம் வால்டிலிட்டி, லாங் டேர்ம்ல இது சப்சைட் ஆகிடும், யூ நீட் நாட் வரி. இப்போ நம்மளால முடிஞ்சா ஒரு அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆர் இதை இப்படியே ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்லுவேன். இப்போ நீங்க டூ இட் யுவர் செல்ஃபா பண்ணும்போது இது ரொம்ப கஷ்டம். அண்ட் 2வது, நம்ம ஹியூமன் சைக்காலஜி படி என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை எல்லார்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். பட் நம்மளோட பேட் டெசிஷன்ஸையோ நம்மளோட வீக்னஸையோ யாருக்கிட்டையுமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம்.